ரணிலின் கைதின் பின்னணியில் அரசியல் தலையீடு அம்பலப்படுத்தும் பேராசிரியர். ரணில் விடுத்துள்ள அவசர கோரிக்கை. ரணிலின் கைது யூடியூப் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம். செம்மணி புதைகுழி விவகாரம் தமிழ் கட்சிகள் யாழில் முக்கிய சந்திப்பு. முல்லைத்தீவு புளியம்பொக்கனை சந்திப்பாலம் புனரமைப்பு பணிகள் ஆரம்பம். மீண்டும் தூசு தட்டப்படும் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை விவகாரம். ரணில் விக்ரமசிங்க மீதான சட்ட நடவடிக்கை ஆதரவளிக்கும் வசந்த முதலிகே. படகுகளை மீட்க கடல் வழியாக யாழ் வந்துள்ள தமிழக கடற்தொழிலாளர்கள். ரணிலின் கைதினை அடுத்து பீகாரில் தஞ்சம் புகுந்துள்ள தென்னிலங்கை அரசியல்வாதிகள். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் உயர் பதவியை வகித்தவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதா இல்லையா என்பது அரசியல் ரீதியான முடிவாகவே உள்ளதாக பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவஸ்ரீ தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்யும் செயல்முறை அரசியல் ரீதியானது எனவும் அதனை மறைக்க வேண்டிய அவசியமில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். பிணை வழங்கும் செயல்பாட்டில் சட்டமாதிப திணைக்களம் தலையிடுவது என்பது அரசாங்கத்தின் அரசியல் தலையீடு என நிர்மல் தேவஸ்ரீ குறிப்பிட்டுள்ளார். குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிரான முழுமையான செயல்முறையும் அரசியல் தலையீடு இல்லாமல் நடக்காது எனவும் சுட்டிக்காட்டினார். பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவஸ்ரீ தனது சமூக ஊடக கணக்கின் மூலம் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க வருபவர்களின் எண்ணிக்கையை மட்டுப்படுத்த வைத்தியசாலை நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது. இது தொடர்பில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர் ருக்சான் பெல்லனவும் தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்க்கட்சிகள் இந்த நேரத்தில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் மற்றும் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதற்காக போராட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் சில முக்கிய எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் என ஐக்கிய தேசிய கட்சி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பு தேசிய வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வரும் ரணில் விக்ரமசிங்கவை மூத்த அரசியல்வாதிகள் பலர் சந்தித்தனர். இந்த விடயத்தை அவர் இதன் போது வலியுறுத்தியுள்ளார். அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் அரசியல் வேறுபாடுகளை ஒதுக்கி வைக்க வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீரிழப்பு மற்றும் உயர் இரத்த அழுத்தத்துக்காக சிகிச்சை பெற்று வருவதால் தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்து இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். விக்ரமசிங்கவின் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளதால் அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்கள் உறுப்பினர்களுடனும் கொழும்பில் ஒன்றுகூடல் ஒன்று இடம்பெற்றது. மருத்துவர்களின் தொழிற்சங்க போராட்டம் கைவிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட இருந்த தொழிற்சங்க போராட்டம் இவ்வாறு கைவிடப்பட்டது. சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவுடன் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தையின் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. பணி நிபந்தனைகள் மற்றும் வைத்தியசாலை முகாமைத்துவம் போன்ற விடயங்கள் குறித்த கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படவிருந்தது. கோரிக்கைகளுக்குரிய தீர்வு வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி இன்றைய தினம் காலை 8 மணி முதல் நாடு தழுவிய அடிப்படையில் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் போராட்டத்தை முன்னெடுக்க திட்டமிட்டிருந்தனர். அமைச்சருடனான சந்திப்பு எட்டப்பட்ட சாதகமான நிலைமையின் அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்படுவதற்கு முன்னர் யூடியூபர் சுதத்த திலகஸ்ரீ வெளியிட்ட கருத்து குறித்து சிறப்பு போலீஸ் புலனாய்வு பிரிவு விசாரணை நடத்த உள்ளது. முன்னதாக முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்படுவார் என சுதத்த திலகஸ்ரீ கடந்த வெள்ளிக்கிழமை தனது யூடியூப் தளத்தில் செய்தியொன்றை வெளியிட்டார். இந்த நிலையில் இது குறித்து விசாரணை நடத்த கோரி ஐக்கிய தேசிய கட்சி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்தது. இந்த நிலையிலேயே சிறப்பு புலனாய்வு பிரிவு விசாரணையை தொடங்கும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் தமிழ் கட்சிகள் யாழ்ப்பாணத்தில் இன்று ஒன்று கூடி பேச்சுவார்த்தை ஒன்றில் ஈடுபட உள்ளது. ஐநா மனித உரிமைகள் கூட்டத்துடன் நடைபெறவுள்ள நிலையில் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் தமிழ் கட்சிகள் கூட்டாகவும் அதே நேரம் தனித்தனியாகவும் பல்வேறு சந்திப்புகளை மேற்கொண்டுள்ளதுடன் பல்வேறு தீர்மானங்களை எடுத்திருக்கின்றன. இவ்வாறான நிலையில் யாழ் நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இன்று காலை தமிழ் கட்சிகள் பலவும் மீண்டும் ஒன்று கூட உள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஏற்பாட்டில் இந்த கூட்டணியில் உள்ள கட்சிகளின் இணைத் தலைவர்களும் அதேபோன்று ஏனைய சில கட்சிகளின் தலைவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் முடிவில் தமிழ் கட்சிகள் இணைந்து இன்று மதியம் விசேட ஊடக சந்திப்பு ஒன்றை நடாத்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு பரந்தன் வீதியின் புளியம்பொக்கனை சந்தையில் உள்ள பிரதான பாலமானது பல வருடங்களின் பின்பு புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 2019ஆம் ஆண்டு குறித்த பாலம் புனரமைப்பு பணிக்காக ஏற்கனவே இருந்த பழைய பாலத்தை உடைத்து தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டது. தொடர்ந்து நாட்டில் ஏற்பட்ட கொரோனா காரணமாகவும் நாட்டின் பொருளாதார நிலை காரணமாக நிதியின்மை காரணமாகவும்
குறித்த புனரமைப்பு கைவிடப்பட்டிருந்தது. குறித்த பாலத்தில் இரவு நேரங்களில் தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டிருந்தன. 2 இளைஞர்கள் விபத்தில் உயிரிழந்திருந்தனர். தொடர்ந்து கிராம அமைப்புகளின் கோரிக்கையை தொடர்ந்து புனரமைப்பு பணி முன்னெடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்ட நிலையில் தற்போது புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அனைத்து எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்தாலும் அரசியலில் எமக்கு எவ்வித சவாலும் ஏற்பட போவதில்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். அனைத்து எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்தாலும் அரசியலில் எமக்கு எவ்வித சவாலும் ஏற்பட போவதில்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கிய போது அவர் இதனை தெரிவித்தார். இவர்கள் கடந்த காலத்தில் சேர்ந்தும் இருந்தார்கள், பிரிந்தும் இருந்தார்கள். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் எமக்கு எந்த சவாலும் ஏற்படவில்லை. சவால்கள் அவர்களுக்கே இருக்கிறது. ஒன்றிணைந்துள்ள 90% வழக்கு இருக்கின்றது. குற்றங்களில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்காகவே இவ்வாறு கூடியுள்ளனர். சட்டம் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும். சாதாரண மக்களுக்கு ஒருவிதமாகவும் பதவியில் இருப்பவர்களுக்கு ஒருவிதமாகவும் சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது. எவர் தவறு இழைத்திருப்பினும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆட்சியாளர்கள் தண்டிக்கப்படாவிட்டால் அவர்கள் மேலும் தவறுகள் செய்வதை தடுக்க முடியாது. இது எவ்வாறாயினும் நீதிமன்றம் எடுக்கும் முடிவு இறுதியானதாகும் என டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலையுடன் தொடர்புடைய விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் மீண்டும் ஆரம்பித்துள்ளது. இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு மேலதிகமாக புதிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. 2009 ஜனவரி மாதம் 9 ரத்மலானையில் சண்டே லீடர் பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்பட்டார். தமது காரில் அலுவலகம் நோக்கி பயணித்த போது அவர் கொலை செய்யப்பட்டார். ஊடகவியலாளர் கீத் நோயர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணை அறிக்கைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைத்துள்ளது. ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்ததில் தவறில்லை. அது எடுக்க வேண்டிய விடயம். ஆனால் ஒரு சாதாரண விடயத்திற்காகவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என மக்கள் போராட்ட அமைப்பின் நிறைவேற்றுக்குழு அங்கத்தவர் வசந்த முதலிகை தெரிவித்தார். மக்கள் போராட்ட அமைப்பின் பேரணி ஒன்றை கண்டியில் ஆரம்பித்து வைத்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ரணில் மீது நடவடிக்கை எடுக்க கடுமையான பல விடயங்கள் உள்ளன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுக்காமை, மத்திய வங்கி நிதி மோசடி, வெளிநாடுகளுடனான ஒப்பந்தங்கள் என்று எல்லாம் அரசியல் அரங்கில் பேசப்பட்டன. இவை மனைவியுடன் வெளிநாடு சென்றதாக கூறப்படும் விடயத்தை விட இவை கடுமையான விடயங்களாகும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைதை அடுத்து ரணில் விக்ரமசிங்கவை சரியாகவும் பிழையாகவும் விமர்சித்த சகல எதிரணி உறுப்பினர்களும் ஆதரவாளர்களும் ஒன்றிணைந்ததன் மூலம் அவர்கள் அனைவருமே ஒரே கொள்கையுடையவர்கள், அவர்கள் அனைவரும் ஒத்த தன்மை உடையவர்கள், நண்பர்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு காட்டியுள்ளனர் என்றார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டமை சரியா தவறா என்பதை நாங்கள் ஆராயப் போவதில்லை. நீதிமன்றம் சுயாதீனமாக செயற்பட இடமளிக்க வேண்டும். ஜனநாயகவாதிகளை முடக்குவதற்கு முன்னெடுக்கும் அரசியலமைப்பு சர்வாதிகார செயற்பாடுகளுக்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச அழைப்பு விடுத்தார். பொது சொத்து துஷ்பிரயோக சட்டத்தின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டமை சரியா தவறா என்பதை நாங்கள் ஆராயப் போவதில்லை. ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார கொள்கையை தோளில் சுமந்து கொண்டு செல்கிறார். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடன் பெற்று உண்ணும் நிலைக்கு ஜனாதிபதி நாட்டை நிர்வகிக்கிறார். ஆளும் தரப்பினர் இழைக்கும் குற்றங்களுக்கு சட்டம் முறையாக செயற்படுத்தப்படுவதில்லை. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கோட்பாடு சிந்தனைக்கு வருவதில்லை. பொது சொத்து முறைகேடு குற்றத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமாயின் மக்கள் விடுதலை முன்னணிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் நாட்டு மக்கள் அவதானம் செலுத்த வேண்டும். நீதிமன்றத்தின் செயற்பாடுகள் பற்றி நாங்கள் பேசப் போவதில்லை. நீதிமன்றம் சுயாதீனமாக செயற்பட இடமளிக்க வேண்டும். பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கி பயங்கரவாதிகளுக்கே உத்தேகமளிக்கும் கொண்டு ஜனநாயகவாதிகளை முடக்குவதற்கு முன்னெடுக்கும் அரசியலமைப்பு சர்வாதிகார செயற்பாடுகளுக்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆசி வேண்டி கொல்லுப்பட்டி பாலகாராம விகாரையில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன. நேற்று பிற்பகல் இந்த பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக தெரிவித்து சிஐடியினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அவரது உடல்நிலை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் ரணிலின் கைதுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் அரசியல் பரப்பில் பல்வேறு கருத்தாளர்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆசி வேண்டி ஐக்கிய தேசிய கட்சியினர் பூஜை வழிபாடுகளை முன்னெடுத்தனர். இதன்படி கொள்ளுப்பட்டி விகாரையில் இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளில் பெருமளவான ஐக்கிய தேசிய கட்சியினர் மற்றும் ரணில் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
இலங்கையில் உள்ள தமது படகுகளை நேரில் பார்வையிட்டு அதனை மீட்டு செல்வது தொடர்பில் ஆராய்வதற்காக தமிழகத்தில் இருந்து 14 பேர் கொண்ட குழுவினர் படகில் யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ளனர். கடந்த 2022 தொடக்கம் 2023 ஆண்டு காலப்பகுதிகளில் இலங்கை கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றத்தில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட படகுகள் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன. குறித்த வழக்கு விசாரணைகள் நிறைவுற்று நீதிமன்றத்தினால் படகுகள் விடுவிக்கப்பட்டுள்ள போதிலும் அவற்றை மீண்டும் தமிழகம் எடுத்து செல்வதில் சிக்கல் நிலைமைகள் காணப்படாமையால் அது தொடர்பில் படகுரிமையாளர்கள் இந்தியா மற்றும் இலங்கை அரசாங்கத்திடம் தமது படகுகளை தம்மிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கூறியிருந்தனர். இந்த நிலையில் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் கடந்த வாரம் படகுகளை படகின் உரிமையாளர்களிடம் மீட்டு இந்தியாவுக்கு எடுத்து செல்ல அனுமதி அளித்தனர். இதனை அடுத்து இன்றைய தினம் திங்கட்கிழமை ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவ சங்க தலைவர் ஜே.சுராசா தலைமையில் படகுரிமையாளர்கள் உள்ளிட்ட 14 பேர் கொண்ட குழு விசைப்படகு ஒன்றில் யாழ்ப்பாணம் நோக்கி வருகை தந்தனர். இவர்களை இலங்கை இந்திய கடல் எல்லையில் வைத்து இலங்கை கடற்படையினர் பொறுப்பேற்று காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்று அங்கிருந்து அவர்களின் படகுகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்துக்கு அழைத்து செல்ல உள்ளனர். அங்கு நீதிமன்றினால் விடுவிக்கப்பட்ட 7 படகுகளை பார்வையிட்டு அவற்றின் தரங்களை பரிசோதித்து மீட்டுச் செல்லக்கூடிய படகுகளை மீட்டுச் செல்ல ஏனைய படகுகளை மீட்பது தொடர்பில் ஆராய்ந்து செல்ல உள்ளனர். குறித்த குழுவினர் நாளைய தினம் மீண்டும் ராமேஸ்வரம் நோக்கி பயணிக்க உள்ளனர். அவர்கள் இலங்கை கடற்படையினர் இலங்கை இந்திய கடல் எல்லை வரையில் அழைத்து சென்று இந்திய கடலோர காவல்படையிடம் ஒப்படைப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.